வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ் டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சிலபஸ் என்னென்ன, ஸோ அதே போல் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன, ஸோ அதற்கான சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவல் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். செகண்ட் செமஸ்டருக்கான கைடன்ஸ் ஸோ த்ரூ அவுட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் செமஸ்டர் புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய புக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுதக்கூடிய ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம புக்ஸு வந்து நம்ம ஈஸியாக இருக்கக்கூடிய புக்ஸு தான். அதே போல் குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய நாகராஜன் புக்ஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்முடைய சேனல் வழியாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஸோ அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் நம்ம அது கூடவே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சேனல் வழியாக நீங்கள் தேவைப்படுறவங்க புக்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே போல் இந்த செகண்ட் செமஸ்டருக்கான சிலபஸை பொறுத்தவரையில் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த சிலபஸுடைய பிடிஎஃப் லிங்க்கை நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து நியூ சப்ஜெக்ட். ஸோ செகண்ட் செமஸ்டரில் புதிதாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் மட்டும்தான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த சப்ஜெக்டில். ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கோர் பேப்பர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதை தவிர்த்து நம்ம உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட். ஸோ மொத்தம் 5 பேப்பர்ஸ். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் என்ன ஃபாலோ பண்ணிங்களோ அதே போல் தான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மார்க் இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸ் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இது வந்து 2023 கொடுக்கப்பட்ட சர்க்குலர் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் த அஃபிலியேட்டட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டு திஸ் யூனிவர்சிட்டி. ஸோ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட் ஆகிருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்குமே 2023 ஒரு நியூ சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 2023-24 அகடமிக் இயர்லேருந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கோர் பேப்பர்ஸ். ஸோ அந்த கோர் பேப்பர்ஸ்ன்றது மெயினாக 4 சப்ஜெக்டை தான் வந்து கோர் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸப்ட் பெடகாஜி. ஸோ அப்போ கோர் பேப்பர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அப்போ இதில் ஆல்ரெடி கோர் பேப்பராக இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் டு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ அப்போ இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்றது தான் நியூ சப்ஜெக்ட். அதால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் தான் முதல் சப்ஜெக்ட், இதை நீங்கள் படிக்கணும். ஸோ அதுதான் வந்து அதற்கான சர்க்குலரை நமக்கு இது கூட அட்டாச் பண்ணி சிலபஸாக கொடுத்துருக்காங்க, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 5 யூனிட்ஸ் இருக்கும். கான்செப்ட்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன் செகண்ட் யூனிட்டு. தேர்ட் யூனிட் வந்து சைல்ட் ரைட்ஸ் லாஸ், பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபோர்த்து சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸு. ஃபிஃப்த்து ஸ்கில்ஸ் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்டு பார்ட்டிசிபேஷன். ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டு தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ அதால் நீங்கள் இதை படிக்கணும். நிறைய மாணவர்கள் வந்து அந்த பழைய சிலபஸை பார்த்துட்டு ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ன்றதை இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது கிடையாது, சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ன்றது தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ அதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் புக்கை வாங்கி படிங்க. ஸோ புக்ஸு தேவைப்படுறவங்க நம்ம சேனல் கான்டாக்ட் நம்பரை எங்களுக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். ஸோ எந்த புக்ஸு வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு? நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஸோ வேறு நிறைய ஆத்தர்ஸ் புக்ஸை வந்து வாங்கி படித்து ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து
ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குன்றதும் நிறைய மாணவர்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக புரியக்கூடிய, அதை படிச்சுட்டு நம்மளாக எழுதக்கூடிய, ஸோ அந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நாகராஜன் புக்ஸு. ஸோ நாகராஜன் புக்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காசு குறைவாகுதுன்னுட்டு நீங்கள் வேறு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேறு ஆத்தர்ஸ் புக்ஸ் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாகராஜன் புக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். செகண்ட் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய சிலபஸ் நமக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடியது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் தான். பேசிக்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டு. சைல்டு ரைட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆக்ட்ஸு, ஏன்னா சைல்டு வயலன்ஸுலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கான ஆக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கான ஆக்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ இது மாதிரி நிறைய டீட்டெயில்டாக இருக்கும் நியூ சப்ஜெக்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கும் நம்மளுக்கு அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இன் கிளாஸ் ரூம், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் அண்ட் இஷ்யூஸ். ஃபோர்த் வந்து அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இன் இன்க்ளூசிவ் ஸ்கூல். ஃபிஃப்த் யூனிட் வந்து ப்ரிவேலண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் அண்டு ரிப்போர்ட்டிங் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து மெயினான ஒரு சப்ஜெக்ட். சிலபஸ் வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம டீப்பாக படிக்க வேண்டியது சைல்டு ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ மற்ற 2 பேப்பர் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்றது ஜென்ரலாக மாணவர்கள் நீங்கள் நிறைய இடங்களில் அதை படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அதை ஈஸியாக படிச்சுக்கலாம். 5 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ஃபிஃப்த்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன் ஸ்கூல் கரிக்குலம். ஸோ அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ், எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்சிங் அண்ட் எஜுகேஷன் இந்தியா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக படித்தாலே புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்ததாக பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ், தமிழ் கற்பிக்கும் முறைகள், அதே போல் பெடகாஜி ஆஃப் இங்கிலீஷ் பார்ட் 2. ஸோ அப்போது இந்த சிலபஸை நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வீடியோவுடைய கீழே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.